நான் சொல்கிறதுக்கு முன்னாடி குட்டி பாப்பா சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நைட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு விலாக்லாம் போட போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி ரொட்டீன் விலாக் அப்படியே நைட் ரொட்டீன் விலாக் என்னென்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இப்போ நைட்டு வந்து தக்காளி குருமாவும் இட்லி தான். அப்படியே நான் அந்த தக்காளி குருமா ரெசிபியும் காமிக்கிறேன், அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பார்த்தீங்களா கிச்சன் எந்த லட்சணத்தில் இருக்குது. ஆனால் சிங்கில் பாத்திரம் இருக்காது. ஏன்னா நான் தான் காலையிலேருந்து நான் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கேன். அதனால் அப்பப்போவே கழுவிடுவேன். இது வந்து புதுசாக எங்கள் வீட்டில் வந்து அப்பப்போ இந்த டார்கெட் முடிச்சுட்டு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 3 days ஆகுது. கண்ணாடி ஜார் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல. அது கிஃப்ட்டு டார்கெட் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா, வீக்லி டார்கெட் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா கிஃப்ட்டு தருவாங்க. இது 2 வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இனி வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் இருக்குது வீடு. டீ கொதிச்சிட்ருக்கு. கிச்சன் இப்படி தான் இருக்குது. வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. கிச்சன் இப்படி தான் இருக்குது. டீ கொதிச்சிட்ருக்கு. இட்லி போடுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இட்லி பாத்திரம். தக்காளி குருமா பண்ணேன். தேங்காய் காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு ரெசிபி சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? பாத்திரம் கழுவிட்டே தான் நான் எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை. ஸ்டூல் ஒரு குட்டி சாத்தான் நெட்டு போயிடுச்சு. கிளியராக இருக்கா இல்லையா? எனக்குங்க ஸ்டூலை வச்சு பாத்திரம் கழுவி தான் பழகிருச்சு. இப்போ ஸ்டூலே கொடுக்கலாம். சரி, நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஓகேவா? தக்காளி குருமாக்கு என்னென்ன மசாலா போடுவேன்ட்டு காமிக்கிறேருங்க. இவ்வளோ தேங்காய் போதும். ஒரே ஒரு பத்த தேங்காய் சொல்லுவாங்களே, இவ்வளோ தேங்காய் போதும். ஏன்னா ஒரு டைமுக்கு தானே, ஒரு டைமில் 2 டைமும் வரும். ஆனால் நான் தேங்காய் இப்போ நான் இந்த தேங்காய் மட்டும் போட்டு அரைப்பேன். நம்ம டீ குடிச்சிட்டு வரலாம். எங்கள் வீட்டோட குட்டி வாண்டது. டீ குடிச்சிட்டு வரலாம். ஓகேவா? டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். டைம் எனக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? டீ குடிக்கிற டைம் எங்கள் வீட்டில். இப்போ தான் டீயே குடிக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் சாப்பிடுவோம். எப்படி பிச்சு வேணாம், எனக்கு டீ மட்டும் போதும். டைனிங் டேபிள் இந்த கந்தரங்கோலுமாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணிட்டு படுத்துரும். படுக்கிறதுக்குள்ள எப்படி அம்மா உழைக்கிறீங்க? மிஷினில் துணி சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இருங்க. டீ தக்காளி அரைச்சி வச்சாச்சு. தக்காளியும் தேங்காய், இஞ்சி பூண்டு. ஆனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவேன். நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் வேணும். கட் பண்ணிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா? தக்காளி குருமாவை வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இருக்குது தெரியுமா? இப்போது காலையில் ஃபுல்லாக வெயில் அடித்து கொளுத்துது. இப்போ கொஞ்சம் சின்ன நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி? கேஸ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணுமோ, அதாவது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ, ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ஊற்றி சூடானதும் பாருங்க, 3 வெங்காயம் நான் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதா? இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 லவங்கம், 5 லவங்கம், ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். மேடம் டிஃபன் பாக்ஸ் கழுவுறாங்களா உங்களுது? உங்களுக்கா? எங்கே அப்படியே அந்த சிங்கில் இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் கழுவுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? அது சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவ மாட்டாங்க. கழுவுனா சோறு போடாதான். பாருங்க கேஸ் எப்படி ஆயிடாது. ஆமாம், தாளிக்கலாம். கொலை பண்ணிடுவேன் சத்தம் போட்டா. பட்டை லவங்க போட்டுக்கிட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். வெங்காயம்,
வெங்காயம் போட்டுட்டேன். இந்த குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் இட்லிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இது தாளித்து விட்டுட்டு அந்த தக்காளி, அரைச்ச தக்காளி வந்து பேஸ்ட் எடுத்து இதில் போட்டால் முடிஞ்சிடும். ஒரு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி போட்டால் நைட் டிஃபன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் இந்த பாத்திரம்லாம் கழுவணும். வதங்கிருச்சா தெரியுதா? இவ்வளோ வதங்கினா போதும். ஏன்னா ரொம்பவும் கரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரெட் கலர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ வெங்காயம் கிடைக்காது. கரிஞ்ச டேஸ்ட்டு தான் வரும். அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா அப்படி இருக்கும். மைனை வச்சு ஓட்டி அப்பப்போ எங்கள் வீட்டு லாங்குவேஜும் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வதங்கிருச்சா? இப்போ வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும். பேஸ்ட் சொல்லலாம் வாங்க. ஃப்ரிட்ஜு காமிக்க முடியாது, ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப கன்றாவே வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணும். கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவாங்க. எப்போ அனகொண்டா உள்ளே வரப்போகுதுன்னு தெரியல. இங்கே நான் வந்து கடையிலேருந்து தான் வாங்குகிறேன். டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவேன். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம். நான் நிறைய போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக வரும், அதனால் நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு செகண்ட் விடவும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் போகும். போட்டுக்கலாம். தக்காளி, தேங்காய், தக்காளியும் தேங்காயும் அரைச்ச பேஸ்ட். இப்போ வந்து சாம்பார் தூள்லாம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா பவுடர். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் நான் அவ்வளோதான் காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு, தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரி, அரைச்ச மிளகாத்தூளே போட்டுப்பேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிப்போம். அப்போ தான் இட்லிக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் வேகிறப்போ கொஞ்சம் கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடும், இட்லி சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். எனக்கு வேறு தமிழில் சரியாக பேச வராது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன். உப்பு வந்து இன்னும் போடலை, உப்பு போடுறேன். எனக்கு வந்து தெரியும் எவ்வளோ போடணுன்ட்டு கல் உப்பு. நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு வைக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடினது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கல. குக்கர் மூடி வச்சுட்டு வரேன். அதே மாதிரி இந்த குக்கரு ரப்பர்லாம் கழுவுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கும் இந்த குக்கர் ரப்பர்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சைஸில் ஒரு குக்கர் இருக்கா. எப்போ குக்கர் டமால் வெடிக்க தெரியல, ஆனால் வெடிக்கிறது உறுதி. எப்போ வெடிக்குதோ வெடிக்கிறப்ப வெடிக்கட்டும், அது அப்போ. ஏன்னா ரப்பர் வந்து எதுவுமே தெரியாது, அது ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான். விசில் வந்தால் குருமா முடிஞ்சு. இப்போல்லாம் எடுத்த பொருள் எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு வந்துடுவேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அந்த வேலை தான். ஆமாம், நான் தான் க்ளீன் பண்ணும். என்னமோ இவங்க அப்படியே க்ளீன் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. பண்ணுவாங்க, நாளைக்கு ஆடி வருதுல்ல, நாளைக்கு பண்ணுவாங்க.
அதுதான் பெரியவங்க சொல்கிறது, ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி. இப்போ எடுங்க சாப்பிடலாம். வந்துட்டு போ. அவ்வளோதான். இப்போ இந்த இடம் க்ளீன் ஆகிடுச்சா? இப்போ கொஞ்சம் போய் ஷிங்கில் பாத்திரம் இருக்குது, அது கொஞ்சம் கழுவணும். இருங்க, நான் போய் ஸ்டூல் எடுத்தேன். இட்லிக்கு வந்து பாத்திரம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொதிச்சதும் இட்லி போட்டு மூடி வச்சுருவேன். விசில் வருதா? இந்த குக்கரில் வந்து இது ஒன்று தான் பிரச்சனை. எனக்கு மட்டும்தான் இப்படி அமைதா, இல்லை உங்களுக்குலாம் இப்படி தான் இருக்குமா? நானும் எத்தனை குக்கர் தான் வாங்குறது? எனக்கு குக்கருக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னொன்று, சாதம் வடிக்கவே வராது, குக்கரில் மட்டும்தான் வைக்க வரும். பாருங்கள், அதுவாக வரவே வராது. நீங்களே பாருங்கள், அதில் விசில் வரவே வராது. நம்ம தான் எடுத்து விடணும். எடுத்து விடாமல் இருந்தோன்னா என்ன ஆகும் தெரியுமா? டமால் வெடிச்சிரும். அதுக்காக தான் அந்த கத்திக்கிட்டே தான் இருக்கும், வராது. அது வந்து என்னை கத்தி கூப்பிடுது, வந்து எடுதி அப்படின்னு. இன்னொரு விசில் வந்தால் குருமா ரெடி. இட்லி போட்டாச்சு, குருமா ரெடி ஆகிடுச்சு. ஷிங்கு கழுவிட்டேன். பார்க்கலாமா? குருமா கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்படி தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து இப்படி தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த இட்லியும் குருமாவும் ஒரு குட்டி பாப்பா கொடுத்து பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பசி எடுத்துக்கிச்சு, அதனால தான் நான் வரத்துக்குள்ளே போட்டுட்டாங்க. அவ்வளோதான், அது தின்னாலே அதிகம்தான். எப்படி இருக்குது? அப்படியே அதில் இட்லியை ஊற போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்குது, ரொம்பவும் சூடாக இருக்குது. கொதிக்குதான். நீங்கள் மெதுவாகவே சாப்பிடுங்க, பரவாயில்ல. வீடியோக்காக வாயில் போட்டிங்கன்னா வெந்துடும். நான் உள்ளே போயிடுவேன். அவங்க இங்கே சாப்பிட மாட்டாங்க, டேபிள் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக. அவ்வளோதான் நைட் ரொட்டீன் vlog. இதுக்கு மேலே நான் சாப்பிட்டு லைவ் போகணும். சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். சாப்பிட்டு முடிக்கலன்னா லைவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே லைவுக்கு வந்துடுவேன். காலையில் எழுந்திரிச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், அவ்வளோதான். க்ளீனாக இருக்கா? ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன்னா பாத்திரமே இல்லாமலாம் இருக்காது. ரொம்ப கஷ்டம். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மாவு டப்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மாவு. அது மீதி அரைச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இது இப்போ எடுத்து வச்சுருக்கேன் வெளில. இது வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தில் இது பண்ணிவிட்டு மாற்றிட்டு இதை கழுவி வச்சுருவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து ஜீரக தண்ணி குடிச்சிருக்கேன், அதனால தான் அது அப்படி இருக்குது பாத்திரம். அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த நைட் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? அப்புறம் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ கண்டிப்பாக நான் அதை என்ன சொல்கிறது, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி செஞ்ச குருமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ரெசிபி. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க கிடையாது, யோகேஷ் நான் வந்து பீட்ரூட் பிரியாணி கேட்டாங்க. அது கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் ரெசிபி போடுறேன். அப்புறம் அவ்வளோதான். எல்லாருமே சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய நைட் ரொட்டீன் vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும், ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நல்லாவும் இருக்காது. பாய்.